ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வெப் டெவலப்மெண்ட் சீரீஸில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 2 நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ரீயூசபிள் கோட்ஸை வச்சுருக்கோம். ஸோ எப்போ வேணால் அதை கால் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம செய்ய வைக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுற ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம கால் பண்ண போகிறோம். நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் a.html அப்படின்ற ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நம்ம இது ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த டேகை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் ஆட் பண்ணணும் HTML ஃபைலில். ஸோ அதுதான் அந்த ஸ்கிரிப்ட்ன்ற அந்த டேக்குள்ள தான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் அந்த கோடு ரன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். இது ப்ரீ டிஃபைன் கீவேர்டு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் நேம் ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற பேரை நான் ஆட் நம்பர் அப்படின்ற ஒரு பேரை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா num1 அண்ட் num2. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற இந்த பேராமீட்டரை நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஆட் நம்பருன்றது நம்மளே டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆட் நம்பர் அப்படின்றது நம்பர் 1 அப்படின்னு நம்பர் 2 அப்படின்ற இந்த பேராமீட்டர் வச்ச ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் num1 ப்ளஸ் num2. நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா num1 num2 இது ரெண்டுத்தையுமே கூட்டி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம இந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது எப்படி? ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் லெட் அப்படின்றது வேரியபிள் டிக்ளரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருன்றது நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன். ஸோ 5,3 அப்படின்ற நம்பர்ஸை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இதில் 5, 3 அப்படின்றது ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே இப்போ நம்ம ஆட் நம்பர் அப்படின்றத ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம கால் பண்ணுவோம். இந்த கால் பண்ண உடனே என்ன ஆகுனாக்கா இது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை இது ட்ரிகர் பண்ணோம். இதில் ஆல்ரெடி num1 num2 அப்படின்றது இருக்குது. அதாவது எந்த நம்பர் வேணாலும் நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆட் நம்பருன்றதில் இந்த num1 num2 அப்படின்றது இங்கே உள்ளே வரும். ஸோ உள்ளே num1 num2வையும் கூட்டி அது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் பண்ண உடனே இங்கே வரும். ரிட்டர்ன் பண்ண உடனே அகெயின் இங்கே நம்ம அந்த ஃபங்க்ஷன் இதோடைய இந்த கூட்டின அந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இது ரிசல்ட் அப்படின்ற இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன உடனே நம்ம அவுட்புட் பார்க்கணும் இல்லையா அடுத்தது. ஸோ அதுக்கு console.log. ஸோ ஆக்சுவலி நம்ம இதை ப்ரௌசர்லோடைய அந்த லாக் இருக்குது இல்லைங்களா, அதில் போய்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஓகே. ரிசல்ட்டுன்றது ஜஸ்ட்டு அந்த வேரியபிள் அந்த ஒரு லேபிள் மாதிரி. ஸோ ரிசல்ட் நம்மளுக்கு என்ன 5, 3 என்னது 8. ஸோ நம்ம கூட்டி வர்ற இந்த விடை அதாவது இந்த ஆன்சர் இந்த ரிசல்ட் அப்படின்ற இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த console.logல இந்த ரிசல்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது ரன் பண்ணி இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எம்டி பேஜ் தான். ஆக்சுவலி நம்ம இது ஜஸ்ட்டு இது ஜாவாஸ்கிரிப்டாக ரன் பண்ணுறதால இது console.logன்றதால இது ப்ரௌசரில் அவுட்புட் வராது. இதுக்கான அவுட்புட் பார்க்க கன்சோலுக்கு நம்ம போகணும். இப்போ உங்கள் ப்ரௌசர் போயிட்டு F12 அழுத்திங்கனாக்கா ஸோ கன்சோல் இங்கே லோட் ஆகும். ஸோ இந்த கன்சோலில் தான் நம்ம இதுக்கான அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ இது லோட் பண்ணுவோம் திருப்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு 8. ஓகேவா. இதுக்கான ரிசல்ட் 8ன்னு காட்டுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நம்பரும் இதுக்கான ஃபங்க்ஷனும் ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் num1 num2 அப்படின்றது ஒரு பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர் இங்கே num1 num2 ஆட் ஆகி ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்காக ஃபங்க்ஷன் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இந்த இதில் ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இதுக்கு 2 பேரும் இந்த 5, 3 இருக்கு இல்லையா, இதோடைய பேர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே இருக்கு இல்லையா, இதோடைய num1 num2 இது பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட் நம்பருன்றது ஜஸ்ட் இதில் போயிட்டு நான் இது ரெண்டுமே
ஆட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆன உடனே நம்மளுக்கு அவுட்புட் வந்து கன்சோல் லாகில் காட்டும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா லேர்ன் வெப் டபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.